இந்த வாரம் கர்த்தர் பரிபூர்ண சித்தம் என்னது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஏன்னா காட் இஸ் பெஸ்ட் பிளானர். அவரை போல ஒரு ஆர்கிடெக்ட் யாருமே கிடையாது. அவரை போல நம்ம வாழ்க்கையை பிளான் பண்ணுவதற்கு யாருமே கிடையாது. அவ்வளோ பியூட்டிஃபுல் ஆர்த்தர் ஆஃப் லைஃப் காட். இந்த உலகத்தை சிருஷ்டித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அப்படி விசித்திர வினோதமாய் பெயர் சொல்லி அழைத்து நம்மை உருவாக்கினதற்கும் தெய்வத்தின் திட்டம் உண்டு. இதை தான் அழகா ஒரு வரியில சொல்லனா, நம் பிறப்பில் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. God has a plan for our life. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கடவுள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. கடவுள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆமா, ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்கலாம் அத. 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமா, ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம். இந்த வசனத்தை இன்னொரு அந்த 3 வரிகளை, அந்த 3 எழுத்துக்களை மட்டும் அழகா வாசிங்கம்மா. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமாங்க, நம்ம ஒவ்வொருவரை குறிச்சும் தேவன் அழகான திட்டம் வச்சிருக்கிறார். மாத்திரம் இல்ல, வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான தேவ சித்தம் என்னது என்பதை நம்ம அறியணுமா. அப்போ ஆண்டவர் நம்ம மீது ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த திட்டம் நமக்கு நன்மை, அப்புறம் பிரியம், பரிபூரணம். ஆமா, அது நமக்கு நன்மையாக தான் இருக்கும். காட் என்ன செஞ்சாலும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதாக தாங்க செய்வார். அவர் பிளான் பண்ணது நம்ம வாழ்க்கைக்கு நல்லதாக தான் இருக்கும். இதை அறிந்து கொள்ள வேண்டியதுதான் நம்மளுடைய பொறுப்பு. காட் ஹாஸ் பியூட்டிஃபுல் பிளான் ஃபார் அவர் லைஃப். அழகான திட்டத்தை வச்சிருக்கிறார். அவருடைய நினைவுகள் நம்மை குறித்த ஆழமான நினைவுகள், நம்மை குறித்து அழகான நினைவுகள், நம்மை குறித்து பெரிய திட்டம். ஆனால் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அவருடைய நினைவில் இருக்கிற நம்ம வாழ்க்கைக்குண்டான திட்டம் என்னதுன்றதை அறிந்து கொள்ள வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. இதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ நம்ம இந்த முதல்ல தேவ திட்டத்தோடு கூட தான் கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார். அதை சொல்லிட்டு எப்படி இந்த சித்தத்தை அறிந்து கொள்வதுன்றதை நம்ம போக போறோம். நீங்க சொல்லுங்களேன் எனக்கு. ஓகே, தேவ திட்டம் அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படி நம்ம பைபிள்லன்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் எங்க போகணும்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் போகணும். எந்த ஒரு சர்மனுமே அந்த ஒரு 2 சாப்டர்ஸ் தொடாமல் நம்ம எடுத்ததே கிடையாது. இட் இஸ் குட் பிகாஸ் தட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ் தான் இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த ஹோல் பைபிள். அந்த முதல் வார்த்தை தான் இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் our belief that we have in Christ. In the beginning God created the heavens and the earth. ஆண்டவர் இந்த தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படிங்கிற நம்புறோம் பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை தான் நம்மள முழு வேதாகமத்தையும் வாசிக்க வைக்கிறது, முழு வேத வசனங்களையும் நம்ம விசுவாசிக்க வைக்கிறது. இந்த முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிருஷ்டியை படைக்கும் பொழுது இட் வாஸ் கிரியேட்டட் ஃபார் இட்ஸ் ஓன் பர்பஸ். ஆண்டவர் ஒரு சித்தத்தோடு ஒரு திட்டத்தோடு தான் அந்த ஒவ்வொரு சிருஷ்டியையும் படைச்சாரு. ஆமாவா? வெளிச்சத்தை படைச்சதற்கு ஒரு திட்டம் என்னன்னா, அது வெளிச்சம் கொடுக்கணும். சன் மூனை படைச்சதுக்கு என்ன நோக்கம்? தேவ திட்டம் என்ன? அது பகலில ஆளணும், இரவில ஆளணும். அப்படி ஒவ்வொரு சிருஷ்டியையும் கர்த்தர் படைக்கும் பொழுது he made it with his perfect will. மனுஷனை படைக்கணும்னு வந்துட்டாரு. படைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டிசிஷன் ஆண்டவர் எடுக்கிறாரு. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேவும் இந்த மனுஷனை நம்ம சிருஷ்டிக்க போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யூ ஆர் கோயிங் டு பி மனுஷனும் மனுஷியும், மற்ற எந்த சிருஷ்டியும் இல்லை, விசேஷமாக மனுஷியும் மனுஷனும் தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த லைக்னஸ் அண்ட் இமேஜ் ஆஃப் காட். ஆண்டவரை போலவே, ஆண்டவர் சாயலிலேயே
அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய திட்டத்தை அறிந்தவர்களாக தான் மனிதர்கள் உருவாக்க இல்லைன்னா சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஏன்னா அவருடைய இருதயமும் நம்முடைய இருதயமும் இணைக்கப்பட்டிருந்துச்சு. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை மனுஷன் நினைச்சான். அவர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அதை மனுஷன் செய்தான். அவர் என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரோ அதை மனுஷன் செயல் வடிவுக்கு கொண்டு வந்தான். இப்படிதான் மனுஷனை கர்த்தர் அவருடைய சாயலிலே மனுஷனை சிருஷ்டித்தார். ஸோ அவருடைய சாயல்லையும் அவருடைய ரூபத்திலையும் மனுஷன் இருப்பதனால தேவனுடைய, நம்ம இப்ப பேசிட்டு வரோம்ல, பரிபூரண திட்டத்தை ஆதாமும் ஏவாளும் அறிந்திருந்தார்கள். அப்போ நடுவுல யாரு குழப்புனது? தலைவர் மாறிட்டார். ஆமா, தலையை மாத்திட்டாங்கல்ல. 3ஆம் அதிகாரத்துல முதல்ல தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு தான் ஹெல்ப்பரா படைச்சாங்க. இந்த அம்மா தனியா போனாங்க. அவங்க பண்ண முதல் தப்பு அதுதான். இன்றைக்கு கணவனும் மனைவியும் நாங்கள் எங்கே போனாலும் குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்கிற காரியங்கள் இதுதான். கணவனும் மனைவியும் என்றைக்கும் நீங்கள் ஒன்றாக தான் இருக்கணும். உங்களுக்குள்ள நீங்கள் பிரிந்து போகும் பொழுது, பிரிவினைகளை அலோவ் பண்ணும் பொழுது, பிசாசானவனுக்கு உள்ள நுழைவதற்கு நீங்களே கதவு திறந்து கொடுத்துட்றீங்க. கர்த்தர் அதற்காக படைக்கல, தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிட்டான். ஏற்ற துணைனா எங்கெங்க இருக்கணும்? எப்போவுமே கூட இருக்கணும்னு அர்த்தம். கூடவே இருக்கணும். ஆமென். சத்ரு பேச ஆரம்பிச்சாரு. 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம், ஸ்திரீயை பார்த்து சத்ரு சொல்றாங்க, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்லுது முதல்ல சர்ப்பம். இது பொய். ஆனா ஆதாமும் ஏவாளும் அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்துல படைக்கப்பட்டதுனால தேவ திட்டம் தெரியும்னு சொன்னல, தேவ திட்டத்தை அறிந்தவளாக தான் ஏவாள் பதில் சொல்றாங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். இது ஆண்டவர் சொன்னார்ல. she knows God's will, she knows God's perfect will because she has been created in his image. ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்தவளாக்கிய ஏவாள் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, ஆமா, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் அப்படிங்கிற பர்ஃபெக்ட் வில்ல முதல்ல வெளிப்படுத்திடுறா சத்ருவுக்கு. she knows the perfect will. அப்போ பரிபூர்ண சித்தம்ங்கிறது தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். ஆனா பிசாசு உள்ள நுழைஞ்சு கொண்டு வந்தது என்ன தெரியுமா? அவளுக்கு நன்மையும் அவளுக்கு என்ன பிரியமோ அவளுக்கு என்ன பரிபூர்ணம். ஏன் பரிபூர்ணம்னு சொல்றோம்னா, ஆண்டவர் உங்ககிட்ட ஏதோ விலக்கி வச்சுட்டாரு, நன்மை தீமை அறிகிற அந்த பழத்தை உங்களுக்கு வானான்னு சொல்லிட்டாரு, அப்போ நீங்க என்ன இருக்கீங்க, உங்களுக்கு நன்மையும் தீமையும் தெரியாது அப்படின்னு இந்த சர்ப்பம் அவர்களை மேட் them feel incomplete. அவர்களுக்குள்ள ஒரு பரிபூர்ணத்தை ஃபீல் பண்ண விடலை. ஏதோ ஒரு குறை வச்சிருக்கிறாரு சாமி உங்ககிட்ட, உனக்கு ஏதோ ஒரு குறையா இருக்குது, ஆனால் இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா அந்த குறை உனக்கு போயிடும் அப்படின்ட்டு தேவனுடைய நன்மை தேவனுடைய பிரியம் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் எல்லாவற்றையும் விலக்கி தனக்கு எது நன்மை. அதனால தான் வசனம் சொல்லிக்குது, புசிப்புக்கு நல்லதும். யாருடைய புசிப்புக்கு? அவளுடைய புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். அதுதான் பிரியம். அந்த இன்பம் தான் பிரியத்தை கொடுக்குது. பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கும். புத்தியை தெளிவிச்சா நன்மை தீமை என்னதென்று அறிந்து கொள்ளலாம். அப்போ எனக்குள்ள ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்துடும், எனக்குள்ள ஒரு பரிபூரணம் வந்துடும். அவ பிலீவ் பண்ணதுனால தான், பிலீவ் பண்ண வச்சதுனால தான் சத்ரு தேவ திட்டத்தை விட்டு விலகி போனார்கள். ஆதியிலே தேவ திட்டத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிப்பு அவர் படைத்த நோக்கத்தை மறந்து போனதுனால இன்னைக்கும் அந்த திட்டத்தை விட்டு விலகுகிறவர்களை தான் மனுஷன் இருந்து கொண்டிருக்கிறார். இங்க இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவ திட்டம் என்னது அறியவே மாட்டாங்க. Every Christian should know and understand what is God's purpose and what is God's plan for our life. இன்னைக்கு நான் சொல்ல முடியும், தைரியமா சொல்ல முடியும், உங்க ஒவ்வொருவருக்கும் 2 பிறந்த நாள் இருக்குதுங்க. ஒன்னு இந்த உலகத்துல நீங்க பிறந்தது, இன்னொன்னு என்னைக்கு தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில என்னதென்று தெரிஞ்சுக்கிறீங்களோ அதான் உங்களுடைய 2வது பிறந்த நாள். அதான் ரொம்ப முக்கியமான பிறந்த நாள். அன்னையில இருந்து தான் உங்க வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிக்க போறீங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் அதை அறிந்து கொண்ட நாள் என்னுடைய 36வது வயதுல செப்டம்பர் மாசம் தான் நான் அதை தெரிந்து கொண்டேன். அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் வாழ்க்கை சரியான ட்ராக்ல போய் கொண்டிருக்கு. அது வரைக்கும் ஆப்போசிட் ட்ராக்ல ஓடிக்கொண்டிருந்த என்ன கர்த்தர் இப்ப சரியான ட்ராக்ல ஓட வச்சாரு. ஏன்னா என்ன குறிச்சதான தேவ சித்தம் என்ன தெரியுமா? நான் ஒரு சுவிசேஷகன், இக்காலத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட
அப்போஸ்தலன் என்பதை எனக்கு தெரிவு செய்தார். அப்பனா நம்மை குறித்து இருக்கிற தேவ திட்டம் உங்களுக்கு நிச்சயமா தெரியணும். You should know your purpose. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்களுக்கு குறித்து தேவ திட்டம் உங்களுக்கு தெரியுமா? உங்களை குறிச்சதான தேவ திட்டம் உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா தெரிஞ்சுக்கொள்ளணும். இது தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்ம வாழ்வதின் அர்த்தமே இல்லை. எப்போ இதை தெரிஞ்சு கொள்கிறோமோ அப்பதான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும். சரிங்க, எப்படிங்க இதை நான் தெரிஞ்சு கொள்கிறது? அப்ப கர்த்தர் ஒரு 4 காரியங்களை அழகா புட்டு வச்சார். இந்த அதிகாரத்துல இருந்து அழகா கத்து கொடுத்தார். எப்பொழுது அந்த திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும்? ஏன்னா சிருஷ்டி தான் திட்டத்தை மறந்து போயிடுச்சு. சிருஷ்டி தான் தேவ திட்டத்தை விட்டு விலகி போச்சு. தேவ திட்டத்தை மறந்தே போயிட்டாங்க, காட்டி கொடுத்துட்டாங்க அந்த சிருஷ்டி. அப்ப நான் முதல்ல நான் திட்டத்தை அறிந்து கொள்ளணும்னு சொன்னா கர்த்தர் கற்றுக் கொடுத்த முதல் வார்த்தை, you need to be created as a new creation. மறுபடியும் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படியேயும் நாம் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். அதுதான் வசனம் தெளிவா சொல்லுது. நீங்க புதுசா சிருஷ்டிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். அதான் வசனம் 2 கொரிந்தியர் 5:17 இப்படியாக சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவனுடைய சித்தத்தை நீ அறிந்து கொள்ளணும்னா நீ ஒரு புதிய சிருஷ்டியாக உருவாக்கப்பட வேண்டும். எப்படிங்க? நான் கையும் காலமா நல்லா தானே இருக்கிறேன், எப்படி எனக்குள்ள ஒரு சிருஷ்டி இருக்கும்? இப்ப நீங்க பாக்குறது வெளிப்புறமான சரீரம். ஆனா கர்த்தர் சொல்லுகிற சிருஷ்டி எங்க தெரியுமா? உன்னுடைய இருதயத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் சங்கீதம் 51 தாவீது சொல்றான், புதிய இருதயத்தை என்னிலே, சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவியை எனக்குள்ள புதுப்பிங்க அப்படின்னு. ஒரு அழகான ஒரு பாடலை நான் ஜெசிமா எழுதினேன். அந்த பாடலின் பின்னணி என்னன்னா, ஒரு புதிய சிருஷ்டியாக நம்ம மாறுவதற்கு தடையா இருப்பது, நமக்கும் தேவனுக்கும் தடையா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதாங்க. நமக்கும் தேவனுக்கும் நடுவா தடையா இருக்கு. There is only one thing. வேதம் அதுதான் சொல்லுது, நமக்கும் தேவனுக்கும் நடுவாக மதிலாய் நிற்பது எது? பாவம். இந்த பாவம் தான் இந்த சிருஷ்டியாக மாறுவதற்கு, இந்த புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடி போராடுகிறதா இருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து நீங்க விடுதலை பெற்றீங்கன்னா நீங்க புதிய சிருஷ்டியாக மாறுறீங்க, நியூ கிரியேஷன். இதை தான் நிக்குதோமு கிட்ட யோவான் 3 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் நீங்கள் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது இல்லை. அப்பனா நீ மறுபடியும் பிறக்கிற அனுபவம், புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். அந்த புதிய இருதயம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படணும்னு வசனம் சொல்லுது. இப்போ இந்த புதிய இருதயம் உனக்கு வேணும்னா நீ பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்தர். சொல்லுங்களேன், நாம் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தர். அவரை காணணும்னா நமக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டி வரணும்னா நம்ம முதல்ல உடைக்கப்படணும். நம்ம உடைத்து நம்ம பரிசுத்தம் ஆகுகிற அந்த நேரம் தான் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். அந்த புதிய இருதயம் ஒன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டா ஆண்டவர் அனுதினமும் அந்த இருதயத்தை புதுப்பிக்கிறார். வசனம் என்னமா சொல்லுகிறது? உங்கள் இருதயம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, வசனம் நம்ம 12:2 வாசிச்சொல்ல, அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என்ன சொல்லுது? உங்கள் மனம் புதிதாகிறதுனால. அதுதான் அந்த ரீக்ரியேஷன். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு முறையும் உடைச்சு உருவாக்கும் பொழுது he gives us a new heart. நம்முடைய மனம் புதிதாய் மாறுகிறது. ஆமென். என்னுடைய பேர் சாரா. டேவிட் அண்ணன் இந்த இடத்த எங்களுக்கு திறந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 40 பிள்ளைங்க இங்கே கம்ப்ளீட்டாக, அதாவது லேடிஸ் ஐட்டம் A to Z வரையும் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்கெல்லாம் பண்ணின ஆல்பம் தான் இது. ஸோ ரெக்கார்ட் நோட்டு எல்லாமே இது 3 வருஷம் படிக்கக்கூடிய அந்த கோர்ஸை வெரி ஷார்ட் டைமில் எல்லாமே அது ஒன்று கூட பாக்கி இல்லாமல் இவங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க. அதை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இது முடிக்கும் பொழுதே வெளியே இருந்து அநேகருக்கு துணி வாங்கி தச்சு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்த மகிழ்வித்து மகிழ் அண்ணன் டேவிட் அவர்களுக்கும் ஜெசிகா அவர்களுக்கும் நான் கடவுளுடைய சார்பில் நான் நன்றி தெரிவிக்கிறேன். இதை அவங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸாக அமைஞ்சதை நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன்.